எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE மேட்ரிசஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 3.1 6th சம் சொல்லித்தரேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டில் 6th ஃபஸ்ட் சம் வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 3 x 5 ஈக்குவல் டு ஒய் இசட் 1 5. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 இருக்கிறனால எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி ஒய் இருக்கிற இடத்துல 4 இருக்கிறனால ஒய் ஈக்குவல் டு 4. Z இருக்கிற இடத்துல 3 இருக்கிறனால Z equal to 3. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சம். x plus y 2 5 plus z xy equal to 6 2 5 8. So x plus y equal to 6 ன்னு இருக்கு. So xy equal to 8 ன்னு இருக்கு. So 4 2s are 8 வரனால x வந்து 4 plus 2 6 வருது. So x வந்து 4 இருக்கும், y வந்து 2 இருக்கலாம். அதே மாதிரி 5 plus z வந்து 5 இருக்கிறனால இந்த 5 இந்த பக்கம் கொண்டு போனால் 5 minus 5 0 ஆகிடும். ஸோ z வந்து 0 ஆகிடும். ஸோ இது 4 2s are 8 2 4s are 8. அதனால ரெண்டு ஆன்சர் பாசிபிள். x equal to 2 y equal to 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சர். Next third sum. X plus y plus z x plus z y plus z equal to 9 5 7. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து 9 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7. ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் 1 2 3 எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ ஒய் ப்ளஸ் இசட் 7னா இங்கே இருக்கிற ஒய் ப்ளஸ் இசட்டை அதில் 7 சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட்டிங் இன் 1. So x plus 7 equal to 9. இந்த 7 இந்த பக்கம் போச்சுன்னா x equal to 9 minus 7 x equal to 2 கிடச்சிருச்சு. ஸோ இது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு x equal to 2 இப்போ ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா z கிடைக்கும். சப்ஸ்டியூட்டிங் இன் 2. 2 plus z equal to 5. இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா z equal to 5 minus 2. ஸோ 3. ஸோ இசட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இசட் ஈக்குவல் டு 3 இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் கிடைக்கும். சப்ஸ்டியூட்டிங் இன் 3. ஸோ ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 7 இருக்குது. ஸோ ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 7. இந்த 3 இந்த பக்கம் போச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு 7 minus 3. ஸோ ஒய் ஈக்குவல் டு 4. ஸோ x equal to 2, y equal to 4, z equal to 3. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதை எடுத்து எழுதணும். x equal to 2, y equal to 4, z equal to 3. Next seventh sum. Find the value of a, b, c, d from the equation. So matrix கொடுத்துருக்காங்க. a minus b 2a plus c 2a minus b 3c plus d. That is equal to
-1 5 0 13. ஸோ இப்போ இதில் 4 ஈக்குவேஷன் கிடைக்குது. a minus b equal to -1. ஸோ அதே மாதிரி இங்கே 2a minus b equal to 0. ஸோ எலிமினேஷன் மெத்தட் பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். இது மைனஸ், இது ப்ளஸ், 0க்கு சைன் வேண்டாம். ஸோ இது கேன்சல் ஆகிடும். -2a + a மைனஸ் a, இங்கே வந்து -1. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா a கிடச்சிருக்கு, a = 1. ஸோ a = 1னா இதுக்கு ஈக்குவேஷன் 1 இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் b கிடைக்கும். சப்ஸ்டியூட்டிங் இன் 1. ஸோ a minus b equal to -1. ஸோ 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா -1. இந்த 1 இந்த பக்கம் போச்சுன்னா -b equal to -1 -1 -b equal to -2. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணோன்னா b equal to 2. b கிடச்சிருச்சு. அடுத்தது 2a + c. இந்த ஈக்குவேஷன் வந்து 5ன்னு இருக்குது. 2a + c = 5. இங்கே a = 1 கிடச்சிது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் c கிடைக்கும். 2 + c = 5. இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா c = 5 - 2. ஸோ c = 3. இதுவும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். 3c + d = 13. c 3ன்னு கிடச்சிருக்கு. 3 × 3 + d = 13. 3 3s are 9. d = 13 - 9. ஸோ d = 4. ஸோ ABCD எல்லாமே கிடச்சிருச்சு. ஃபைனலாக இப்படி எடுத்து எழுதணும். a = 1, b = 2, c = 3, d = 4. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 8th sum. a = aij. ஆர்டர் வந்து m/n ஆர்டர்ன்றாங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ரோ காலம் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். m = nன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவல் ரோஸ் அண்ட் ஈக்குவல் காலம்ஸ். ஸோ எம்ங்கிறது தான் ரோ, இது காலம். ஸோ ஈக்குவல் ரோ ஈக்குவல் காலம் இருக்கிறதுனால m = n தான் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 9th sum. Which of the given value of x, y, z make the following pair of matrices equal? ஸோ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. 3x + 7 5 y + 1 2 - 3x. ஸோ அது வந்து 0 y - 2 8 4. ஸோ y + 1 = 8. இது ஈக்குவலாக இருந்ததுன்னா y = 8 - 1 7 கிடச்சிருக்கு. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். 3x + 7 = 0னா 3x = -7, x = -7/3 கிடச்சிருக்கு. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸுக்கு 2 - 3x = இது ரெண்டுமே சேம் ஆன்சர் இருந்தால் தான் நம்ம எக்ஸ் எடுத்துக்க முடியும். 2 இந்த பக்கம் போச்சுன்னா -3x = 4 - 2 2. ஸோ -3x = 2, x = -2/3. ஸோ ஈக்குவலாக வரல இதில். ஸோ இதில் எக்ஸும் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நாட் பாசிபிள் டு ஃபைண்ட். ஸோ ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம்.
ஈக்குவலாக இருந்தால் அந்த ஆன்சர் எடுத்துருக்கலாம். இங்கே 7/3 வருது, இங்கே 2/3 வருது. அதனால ஈக்குவலாக வராதனால செகண்ட் ஆப்ஷன் பி தான் எடுத்துக்கணும். Next 10th sum. The number of all possible matrices of order 3/3 order இருக்கணும். ஸோ 3/3 ஆர்டர்னா 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும். என்ட்ரிஸ் வந்து 0 or 1. 0 or 1ன்ற 2 நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 2/9 தான் இதுக்கு ஃபார்முலா. டோட்டலாக எவ்வளோ பாசிபிள் மேட்ரிசஸ்னால் 2/9. 2/9ன்றது 2 or 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 512 வரும். ஸோ the option D தான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.